ஹை பீப்புள், ஸ்டாக் ஆஃப் த வீக் இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஸ்டாக்ஸ் பார்க்க போகிறோம். அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னா ஹாஸ்பிட்டாலிட்டி சர்வீஸ் லைக் ஹாஸ்பிட்டல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ மோரோவர் இந்தியாவில் 1982 கம்பெனி வந்து இன்கார்பரேட் பண்ணியிருக்காங்க. பேஸ்ட் ஆன் ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ்நாட்டு பேஸ் பண்ண கம்பெனி. ஸோ அவங்கக்கிட்ட டாக்டர் வந்து ஹண்ட்ரட் ப்ளஸ் ஆஃப் டாக்டர்ஸ், 1000+ எம்ப்ளாயீஸ் வந்து இருக்காங்க. அவங்க வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டல் பில்ட் பண்ண ஏரியா வந்து பார்த்திங்கன்னா திருச்சி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பேஸ் வந்து திருச்சி தான். ஸோ அவங்க வந்து என்னென்ன சர்வீஸ்லலாம் ஸ்பெஷாலிட்டிஸாக இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா இஎன்டி, டென்டலு, கைனகாலஜிஸ், பீரியாடிக், அப்புறம் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி, லைவ் டிரான்ஸ்பிளான்ட், அப்புறம் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட், இந்த மாதிரி இதிலலாம் ஸ்பெசிலிட்டிஸாக இருக்காங்க. தென் அவங்ககிட்ட வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட் ஃப்ரம் திஸ் as also launched advanced liver care clinic அண்ட் வந்து அட்வான்ஸ்டு டயபெட்டிக் மேனேஜ்மெண்ட்ஸ் ப்ரோக்ராமும் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ மோரோவர் அவங்க வந்து 5 லொக்கேஷன் வித் 7 ஹாஸ்பிட்டல்ஸ் அண்டு 1175 பெட்ஸோட இருக்காங்க. அவங்கக்கிட்ட ட்ரீட்மெண்ட்காக வரவங்க வந்து பார்த்திங்கன்னா 5 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் பர் இயருக்கு வர்றதா சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ஃபண்டமெண்டல் க்ரோத்துமே நல்லாயிருக்கு. இயர் ஆன் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் அழகாக லாஸ்ட் 5 இயர்ஸில் இயர் ஆன் இயர் வந்து இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. ஸோ அதுவுமே ஃபண்டமெண்டல் சார்ட்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலாம். டெக்னிக்கலாகவும் நல்ல ஷார்ட் இருக்குது. ஸோ ஆஸ் ஆஃப் நவ் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 58 ருபீஸில் இருக்குது. பட் லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா 118 கிட்ட ரீச் பண்ணியிருக்கு. ஸோ ஸ்டாக்கு ஸோ இப்போ வந்து நல்லாவே 50% மேலே கீழே இருக்குது. ஸோ லாங் டேர்முக்கு வந்து நல்லா கோலாக இருக்கும். நான் டெக்னிக்கலி அதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபண்டமெண்டல் செக் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் டெக்னிக்கலாக உள்ளே போயிடலாம். ஃபண்டமெண்டலாக செக் அனலைஸ் பண்ணும்போது ப்ரொமோட்டர் ஹோல்டர்ஸ் வந்து 75% அவங்க மேலே அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்குது. ஸோ பெஸ்ட்டாக இதை தான் சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஒன்றா இதை சொல்லிடலாம். ஃபண்டமெண்டலாக அவங்க தான் வச்சுருக்காங்க மேஜர் ஸ்டாக்ஸ் வந்து 75% அவங்க தான் வச்சுருக்காங்க. ரீட்டைலர் வந்து ரிமைனிங் 25%. நெட் ஒர்த்தும் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது. 30, 39, 51, 63, 87. 2018 22 வரைக்கும் 21-22 வரைக்கும் ஃபினான்ஷியல் இயர் க்ளோஸ் பண்ணும்போது கொடுத்துருந்துருக்காங்க. ப்ராஃபிட்டுமே நல்லா தான் கொடுத்துருக்காங்க. 7, 9, 12, 13, 24. ஸோ இயர் ஆன் இயர் ப்ராஃபிட்டுமே நல்லா கரெக்டாக தான் கொடுத்துருந்துருக்காங்க. ஸோ நல்ல க்ரோத் இருக்க கம்பெனிஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ரெவென்யூமே நல்லா கொடுத்துருக்காங்க. 71, 82, 96, 103, 136 crore. ஓகேவா? ப்ராஃபிட் வந்து இவ்வளோ கொடுத்துருக்காங்க லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில். ஸோ ஃபண்டமெண்டலாக செக் பண்ணும்போது மார்க்கெட் கேப்போட சைஸ் பார்த்திங்கன்னா 907 அப்படின்னு ஸ்மால் லெவல் கம்பெனி தான். பிஇ வந்து குட் 38. பட் ஆனால் புக் வேல்யூ இதில் வந்து 532. 532ன்றது அச்சீவ்ட் ஸ்டாக்ஸ் தான். ஸோ புக் வேல்யூஸ் கொஞ்சம் ஒரு இதுவாக தான் சொல்லலாம். பட் அந்தளவுக்கு ஒன்றும் பெரிய வேல்யூவில் இல்லை. அச்சீவ் பண்ணிடுச்சு. அதுக்கான புக் வேல்யூ டார்கெட்டாக அது அச்சீவ் ஆகிடுச்சு. 58 ருபீஸில் இருக்குது. ஸோ அதனால் லாங் டேர்முக்கு இது நல்லா போகிறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்கும். இன்கேஸ் ஆஃப் மார்க்கெட்ஸில் வந்து நீங்கள் இப்போ என்ட்ரு ஆகிறீங்கன்னா இன்கேஸ் டவுன் ட்ரெண்ட் ஆனாலும் ஹோல்ட் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த ரீஜன் வந்து அடிக்கும். நீங்கள் 58 வாங்கினீங்கன்னா 58 டெஃபினட்டாக அடிக்கும். அதை தாண்டி போகிறதுக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டண்ட்டுமே நல்லாயிருக்கு. 1113 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்குது. ஏன்னா இந்த பீட் ஆல்ரெடி அடிச்சிடுச்சு. ஸோ அதனால் அந்த டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்கும். தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம், டெக்னிக்கல் சார்ட்ஸாவோ பார்த்தோம். அப்போ இப்போயே உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கோம் என்ன கம்பெனி என்ன ஹாஸ்பிட்டல்ன்ட்டு. கேஎம்சி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இந்த டெக்னிக்கல் சார்ட்டில் பாருங்கள், ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துகிட்டே தான் இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டு தான் இருக்குது. இந்த ரீஜன்ஸ் வந்து கிராஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக இந்த பிரேக் அவுட் ஆகும். இந்த பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா எனக்கு தெரிஞ்சு 190 வரைக்கும் போகிறதுக்கு 90 போகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. மார்க்கெட்ஸ் வந்து இது வந்து சைட் லைக் வந்து ஒரு கிராஷ் ஆங்கிளில்
போயிட்டுருக்கு மார்க்கெட்ஸ் வந்து. ஸோ மேபி வந்து இதுதான் ரெசிஸ்டண்ட் இடமா இருக்கும். ஸோ இந்த இடத்த பீட் ஆகிடுச்சுன்னா மார்க்கெட்ஸ் வந்து 90ன்றது ஈஸியாக அச்சீவ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு 2 குவார்ட்டர்ஸ்லேயே கூட அச்சீவ் பண்ணுறதுக்கான சான்ஸ் நிறையாவே இருக்குது. இப்போயே தெரிஞ்சிடும் அது வந்து என்ன குரூப்ஸ் ஆஃப் இருக்குன்ட்டு. ஜஸ்ட் நான் எதுக்கும் ஷோ பண்ணிடுறேன் என்ன கம்பெனி என்ன ஹாஸ்பிட்டல்ன்றதை பார்த்துக்கோங்க. ஒரு இந்தியாவில் வந்து ஃபெமிலியரான ஹாஸ்பிட்டல்ஸ் தான், எஸ்பெஷலி தமிழ்நாட்டில் வந்து ரொம்பவே ஃபெமிலியரான ஹாஸ்பிட்டல்ஸ். என்ன ஹாஸ்பிட்டல்னு பார்த்துருங்க, காவேரி ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஸோ இவங்க தான் அது. ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் தமிழ்நாடு பேஸ் பண்ணது தான். ஸோ தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஃப்யூச்சர் க்ரோத் இருக்குது ஸ்டாக்ஸ் தான். பட் என்ன ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ்ன்றது புக் வேல்யூ இல்லை, ஓவர் அச்சீவ்டு ஸ்டாக்ஸு. ஸோ இன் கேஸ் ஆஃப் புக் வேல்யூஸ் இங்கே மார்க்கெட் கேபிட்டல்ஸ்லாம் இன்க்ரீஸ் பண்ணி நிறையா எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா புக் வேல்யூ வந்து ஏறலாம். புக் வேல்யூ ஏறிச்சுன்னா ஓவர் அச்சீவ்மெண்ட்டில் இருந்து குறைஞ்சிடும். ஸோ தைரியமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இப்போ கூட ஒன்றும் இல்லை, பட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். இந்த ரீச் ஆகும். இந்த ரீச் ஆன பிறகு நீங்கள் மார்க்கெட்லேருந்து வெளில வந்துடலாம். மேபி ஒரு ஒரு நல்ல க்ரோத் இருந்தோடனே ஒரு 50% ஆஃப் நீங்கள் போட்டதுலேருந்து க்ரோத் எடுத்துட்டிங்கன்னா வெளியில் தாராளமாக வந்துடலாம். உங்களுக்கு அதுவே ஒரு நல்ல டார்கெட்டாக தான் இருக்கும். ஆஸ் ஆன் ஹவுஸ் இயர் ப்ராஃபிட்லாம் கரெக்டாக கொடுத்துட்ருக்கு. எனக்கு தெரிஞ்சு மார்க்கெட்ஸ் வந்து இவங்க நெக்ஸ்ட்டு ஒரு 5 இயர்ஸ்க்குள்ளே மோரோவர் எனக்கு தெரிஞ்சு அடிஷ்னலாக ஒரு 3 to 4 ஹாஸ்பிட்டல்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே ஒரு ஆர்டிகல்ஸாக இருந்துச்சு. ஸோ அது ஒரு பெரிய அட்வான்டேஜாக இருக்கும் இன்வெஸ்டர்ஸ்க்கு. ஸோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.